பெருங்குளத்தூரில் உள்ள விக்னேஷின் வீட்டில்தான் இருக்கிறோம். விக்னேஷின் தாயார் பிரேமா தற்போது உடல்நலம் குன்றி காணப்படுகிறார். குறிப்பாக விக்னேஷனுடைய தாயார் உடல்நலம் குன்றியதன் காரணமாகத்தான் மருத்துவர் மீது விக்னேஷ் தாக்குதல் நடத்தினார். ஆனால் மருத்துவர் தாக்கப்பட்டார், அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அது ஒருபுறம் இருக்க விக்னேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் விக்னேஷினுடைய தாயார் தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக விக்னேஷின் குடும்பத்தார் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரேமாவினுடைய சகோதரி தேவி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அம்மா வணக்கம்மா. அம்மா, இப்போ உங்க சகோதரிக்கு உடல் நலம் எந்த மாதிரி இருக்குது? உங்க குடும்பம் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறீங்க? நாங்க ரொம்ப கஷ்டம் தான் பட்டு இருக்கோம். இப்ப அவன் எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம தான் அவன் அந்த தப்பு செஞ்சிருக்கான். அதனால அது எங்களுக்கு எதுவா தெரியுது. நான் தப்பா பேசினா அது இது பண்ணிடுங்க, எனக்கு பேச வரல. இப்ப நீங்க மருத்துவருக்கு கத்தி பட்டுடுச்சுன்னு அவரை எல்லாரும் பாக்குறீங்க, பேசுறீங்க. அவரால தானே ஒரு உயிர் இங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அதை யாருமே பார்த்து பேச மாட்டீங்களே. அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? நீங்க மக்களுக்காக தானே போராடுறேன், 5 வருஷமா நான் எலெக்ஷன்ல எதுக்கு நிக்கிறேன்னா மக்களுக்காக தான் நான் நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்காக நீங்க என்ன செய்யறீங்க? இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதை நம்பி வராங்க? காசு இல்ல, நல்லா பாப்பாங்க தானே நம்பி வராங்க. நீங்க ஊசி போட்டதான் நாங்க தப்புன்னு சொல்லல. அந்த ஊசியால நுரையீரல் பாதிக்கப்பட்டுச்சு இல்ல, அதை நீங்க எங்க கிட்ட சொல்லி இருக்கணும்ல. நீங்க ஏன் சொல்லல? நீங்க சொல்லிட்டு அந்த ஊசி நிப்பாட்டி இருக்கணும்ல. நீங்க நிப்பாட்டாமே அந்த ஊசியை தொடர்ந்து ஏன் போட்டிருக்கீங்க? அப்போ அவருக்குன்னா உயிர், அப்ப எங்களுக்குன்னா அது உயிர் கிடையாதுங்களா? ஒரு தாய் எவ்வளவு, குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம் ஒரு தாய். அதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்க ஒரு நல்ல முடிவா நீங்க எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ பிரேமாவோட உடல்நிலை இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்படி? ஆக்சிஜனை எடுத்துட்டா அவங்களால உயிர் பழைக்க முடியாது. அந்த சுவாசத்தால தான் அவங்க உயிர் பழைச்சுன்னு இருக்காங்க. அந்த மார்க்ஸை எடுத்துட்டோம்னா அவங்க நம்மளுக்கு சொல்ல முடியாது. 2 நாளோ இல்ல 1 வாரமோ தான் அவங்க டைம். அந்த ஆக்சிஜன் வைக்கிற தொட்டு தான் அவங்க இருக்காங்க. இப்ப போய் இன்னைக்கு ஸ்கேன் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல இன்னும் என்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெரியல. அது நாளைக்கு 11:30 மணிக்கு தான் அந்த ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியும் எங்களுக்கு. அது நாங்க எங்க போய் பாக்குறதுன்னு தெரியல. எங்க மொத்த ரிசல்ட்டையும் போலீஸ்காரங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. பேசிக்கினே இருந்து நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோமா, இந்த ரிசல்ட் எல்லாம் நாங்க எடுத்துன்னு போய் பார்க்க தான் செய்வோம்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட கடைசி பையன் கமலேஷ், அவன் 2:30 மணிக்கு இங்க இருந்து போனான். இன்னுமும் என்ன தகவல் ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட கொடுத்தா தானே அவங்களுக்கு என்ன நிலவரம்னு நாங்க பார்க்க முடியும். அடுத்த டாக்டர் கிட்ட இதை கொடுத்து தானே அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நாங்க எடுக்க முடியும். இதை நீங்க கருத்தில் கொண்டு எங்களுக்கு நன்மை எதனா செய்யுங்க. இப்போ உங்க உடல்நிலை குன்றி இருக்குது, நீங்க மருத்துவமனைக்கு எதுவும் அழைச்சிட்டு போலையா? ஏதாவது? ஏன்னா கூட்டிட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. நேத்து சவிதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லிட்டாங்க, இந்த மாஸ்க் எடுத்துட்டு அவங்க பிழைக்க மாட்டாங்க, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு. நாங்க பயந்துட்டு நாங்க அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்க எதனால அப்படி சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப நாங்க கூட்டிட்டு இப்ப பிரைவேட்ல போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்திருக்கோம். இப்ப திருப்பி நாங்க பிரைவேட் தான் போக முடியும். அங்க போயிட்டாவது காப்பாற்ற முடியுமா தான் நாங்க பாக்கணும். ஏன்னா எங்களுக்கு அந்த உயிர் முக்கியம். உங்களுக்கு எப்படி உங்க டாக்டரோட உயிர் நீங்க எல்லாரும் போய் பேசுறீங்கன்னா அதே மாதிரி தானே இந்த உயிரும். நீங்க அதை ஏன் பொருட்படுத்த மாட்டீங்க? அப்போ நீங்க உங்களுக்கு ஃபேவரா கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அதுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவீங்க, மனுஷாலுன்னா அது எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவீங்களா? பார்த்தா நீங்க எல்லாமே ஒரே உயிர்னு பாருங்க. படிச்சிருக்காங்க படிக்கலன்னு பாக்காதீங்க. எல்லாமே உயிர் தான். அவருக்கு போனாலும் உயிர் தான், எங்களுக்கு போனாலும் உயிர் தான். அவங்களுக்கு எவ்வளவு இழப்போ அதை விட அதிக இழப்பு எங்களுக்கு. அவருக்காவது ஏஜ் ஆகிருக்குது. இங்க 3 பசங்க இருக்காங்க, 2 பசங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அந்த கோவத்துல தான் அவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கான். இதே எங்க கிட்ட சொல்லியிருந்தாலும் நாங்க செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்போம். ஏன்னா நாங்க அந்த மாதிரி கிடையாது. நாங்க நாங்க சம்பாதிக்கிறோம், படிக்க வைக்கிறோம், சாப்பிடுறோம். இதுதான் எங்க வாழ்க்கை. பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது? அப்படி தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அவன் பண்ண போறான்றது முன்னாடியே எங்களுக்கு சொல்லவும் இல்ல. இது அவனோட மனசுல வச்சுன்னு தான் பண்ணியிருக்கான். இது எங்களுக்கு தெரியாது. எங்களோட குடும்ப நிலை இப்படிதாங்க. நாங்க சம்பாதிக்கணும், சாப்பிடணும், பசங்களை படிக்க வைக்கணும் தான் எங்களோட. அவன் 1 வாரம் அவங்க அம்மா கூட இருந்து அவன் எல்லாமே லெட்டின்ல இருந்து பாத்ரூம்ல இருந்து அவன் அள்ளி போடவே அவன் மனசு என்ன பாதிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அதனால அது அவனை கேட்டாதான் தெரியும் அவனோட மனநிலை எப்படி இருக்கு. என் தாய் இப்படி இருக்கானா அந்த டாக்டர் தானே காரணம்னு அவனோட ஒப்பீனியன் வைக்கிறான். இது ஒண்ணு அவனை கேட்கணும், இல்ல அந்த டாக்டரை கேட்கணும். எங்களை மட்டும் பேட்டி எடுத்து 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 கேட்டீங்கன்னா எப்படி? நீங்க 2 பக்கமும் விசாரிக்கணும்ல. அவங்க பக்கமா அப்ப டாக்டர்னா அவருக்கு சப்போர்ட் கட்சிக்கு நிறைய பண்ணுவாங்க ஃபேவர். இப்ப எங்களுக்கு யார் பண்ணுவா? எங்க அக்கா தங்கச்சி எங்க சொந்தக்கார தான் எங்களுக்கு பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு நான் எல்லாருமே வருவீங்க, பெரிய பெரிய ஆளுக்கு முதல் கொண்டு வருவீங்க, வக்கீல் வருவீங்க, ஜட்ஜி வருவீங்க, எல்லாம் போலீஸ்ல இருந்து எல்லாமே வருவீங்க. எங்களுக்காக யார் வரீங்க? உயிர்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதானே. அப்ப எங்களுக்காக யார் வருவீங்க? இப்ப இந்த டாக்டர் அவ்வளவு சீரியஸா வச்சு பாத்துருக்கீங்க, காப்பாத்திட்டீங்க. எங்க அக்காவை காப்பாற்ற முடியாது. அப்ப அதுக்காக யார் வந்திருக்கீங்க? வரல யாருமே. அவ்வளவுதாங்க. சரிங்கம்மா. லோகேஷ், நீங்க சொல்லுங்க. விக்னேஷ்
டிப்ளமா படிச்சிருக்காரு. ரொம்ப துடிப்பான இளைஞர், நிறைய யார்கிட்டையும் பேச மாட்டாரு அப்படின்னு வெளியில விசாரிக்கும் போது சொல்றாங்க. அவரு ஒரு கொலை முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கறத உங்களால ஏத்துக்கிற முடியுது? சத்தியமா ஏத்துக்க முடியாது ஐயா. அவன் எந்த விஷயத்துக்கும் போக மாட்டான். முதல்ல எல்லாரும் பார்த்தாலும் அவன் தலையை கீழே குஞ்சின்னு போற ஆள். அவன் யார்கிட்டையும் எதிர்த்து பேச மாட்டான், எதுவும் பண்ணவும் மாட்டான். அவன் ஃபர்ஸ்ட் அவன் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் தலையை கீழே குஞ்சின்னு தான் போவானே தவிர அவன் பாலிடெக்னிக் வச்சிருக்கான். அவனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் உண்டு. இப்பயும் அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் தான் அவனுக்கும் பார்த்தது. அவனுக்கும் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டலையும் இன்னொருக்கும் கேஸ் இருக்கு அவன் மேலேயும். அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் அந்த கேஸ் ஷீட் முதற்கொண்டு எல்லாமே அவங்ககிட்டயே இருக்கு. ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணலாம், அவன் இறந்து போயிட்டானு சொல்லிட்டாங்க. அவனுக்கும் அந்த ரெட் பிளட் வெசல்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த வெசல் அவனுக்கு உடஞ்சிருக்கு. அந்த வெசலை இப்போ உடஞ்சால்தான் தான் இப்போ இருக்க அவனால இப்போ நீங்க அச்சாலும் இது பண்ணாலும் அவனுக்கு ஃபிக்ஸ் வரும். இப்போ இருக்க அவனுக்கு ஃபிக்ஸ். அவனுக்கு குழந்தை மாதிரி நாங்கள் வீட்டில் பார்த்துருக்காங்க. அம்மா குழந்தை மாதிரி பார்த்துருந்தாங்க. அம்மா கூட அவன் இருப்பான், அவன் கூட அம்மா இருப்பாங்க. 2 பேர் தான் ஒன்னா இருப்பாங்களே தவிர மிச்சப்படி அவன் எங்கேயும் தனியாக போக மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். முக்கால்வாசி அவன் போய் அந்த டாக்டர் பாலாஜி சார் டாக்டர் கூட பார்த்தது எல்லாமே எங்கள் அண்ணன் தான் போய் பார்த்தது தவிர வச்சு அவன் கூட போய் அவன் பார்க்கல, யார்ட்டையும் அவன் போனது கிடையாது. இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும். அவன் பண்ணது தப்பு தான், நாங்கள் தப்புன்னு சொல்ல. அவன் பண்ணது ஃபுல்லும் தப்பு தான். டாக்டர் பண்ணது தப்பு தானே. இப்போ டாக்டர் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. முக ஸ்டாலின் வந்திருக்காப்பல, உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காங்க, எல்லாம் பேசியிருக்காங்க, எல்லாத்தையும் இவ்வளோ பேசுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு யார் வந்தாங்க? ஒருத்தரம் வரலையே. ப்ரெஸ் என்னாச்சு ஏதாச்சு இது தான் கேட்குறாங்க தவிர எங்கள் அம்மாவுக்கு யாரும் காப்பாற்ற யாரும் ஒருத்தரம் வரலையே. இப்போ இருக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஓட்டு வச்சு நாங்கள் இப்போ தான் பார்த்துன்னு தான் இருக்கோம். ஒருத்தரம் காப்பாற்ற இல்லையே. எங்களுக்கு காப்பாற்ற யார் இருக்கா? முதல்ல ஐயா நீங்கள் பேசணும், நீங்கள் தான் ஐயா பேசணும். வேற யார் பேசுவாங்க? எங்களுக்கு ஒருத்தரம் கிடையாது. வேற என்ன ஐயா நாங்கள் சொல்லணும்? இப்போ அவரை காவல்துறையினர் கைது பண்ணிட்டாங்க. அடுத்த ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன மாதிரி பண்றாங்க? இல்ல, காவல்துறையை கைது பண்ணாங்க. கைது பண்ணதுக்கோசம் கரெக்டாக தான் கைது பண்ணாங்க, தப்பு கிடையாது. அவன் பண்ணதுக்கோசம் கைது பண்ணாங்க. சரி, வீட்டுக்கு வந்தாங்களா? கரெக்டான வீட்டுக்கு ப்ரூஃப் எடுத்துக்கணும். எங்களை யாருமே எதுவுமே கேட்கல. இப்போ எங்கள் அம்மாவுக்கு இப்போ நைட்டு இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல. இப்போ எங்கள் அம்மாவுக்கு தேவையான ப்ரூஃப் எல்லா ப்ரூஃப் எடுத்துன்னு போயிட்டாங்க. கேஸ் ஷீட் முதற்கொண்டு சவிதா பாஸ்ல இருந்து கிண்டி ஹாஸ்பிட்டல் வந்து எல்லா கேஸ் ஷீட் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ இருக்க எந்த கேஸ் ஷீட் இப்போ எங்ககிட்ட இல்லை. மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. வெறும் ஜெராக்ஸ் எடுத்துன்னு வரும்னு சொல்லி எடுத்துன்னு போனாங்க. இன்னொருக்கும் வரலையே எங்ககிட்ட. என் தம்பி போனான். இன்னொருக்கும் என் தம்பி ஃபோன் பண்ண எடுக்கல. என் தம்பி பொண்ணுருக்கும் கமலேஷ், அவனும் வரவே இல்லை. எங்கள் அண்ணன் பார்க்க கோசம் அவன் ஒருத்தன் மட்டும் தான் போனான் வீட்டில். எங்கள் அம்மா நாங்கள் பார்க்கணும்ல, யாருமே இல்லை எங்கள் அம்மா பார்க்கறதுக்கு. எங்கள் அப்பா இறந்து போய் 7 மாதம் ஆகுது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு இல்லைனா எங்கள் அம்மா விட்டு நாங்கள் நடு ரோட்டை நிற்க சொல்ல முடியுமா? யார் முதல்ல எங்கள் வீட்டில் வருவாங்களா? கவர்மெண்ட் அரசு சம்பாதி தான் அவங்க பென்ஷன் வருது. எங்கள் வீட்டில் யார் பென்ஷன் வரப்போகுது? எங்கள் வீட்டில் பென்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கெல்லாம் நாங்கள் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 20 ரூபா சம்பாதிச்சா தான் நாங்கள் சாப்பிட முடியுமே தவிர எங்கள் வீட்டில் அந்த மாதிரி காசும் கிடையாது, எதுவுமே சம்பாதிச்ச மாதிரி நாங்கள் சேர்த்தும் வைக்கல. அந்த மாதிரி ஆளும் கிடையாது. நாங்கள் உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி லோகேஷ். தொடர்ச்சியாக விக்னேஷினுடைய குடும்பத்தார் இறுக்கமான ஒரு மனநிலையோடு இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. காலையில் தொலைக்காட்சியை பார்த்துதான் நாங்களும் தெரிந்து கொண்டோம் என தெரிவிக்கிறார்கள். தந்தை இறந்து 7 மாதங்கள் தான் ஆகிறது. தாய் தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என லோகேஷ் நம்மிடம் தெரிவிக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.